லூக்கா நற்செய்தி 19:4. சக்கேயு முன்னே ஓடிப்போய் இயேசுவை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை பார்ப்பதற்கு சக்கேயு மிகவும் ஆசைப்பட்டார். இயேசுவை நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். எரேமியா 29:13, உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று கடவுள் கூறுகிறார். நீதிமொழிகள் 8:17, எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன், என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். யார் முழு இருதயத்தோடு முழு மனதோடு என்னை தேடுகிறார்கள் என்று கடவுள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். இணைச்சட்டம் 4:29, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால், உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள். திருப்பாடல்கள் 105:4, ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். பேதுரு பசியாக இருக்கிறார். பசியாக இருக்கும் நேரத்திலே ஆண்டவரை நாடுகிறார், ஜெபிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு காட்சியை காண்பிக்கின்றார். திருத்துதர் பணி 10:10-11, அவருக்கு பசி உண்டாயிற்று, அவர் உணவருந்த விரும்பினார். உணவு தயாராகி கொண்டிருந்த போது அவர் மெய்மறந்த நிலைக்குள்ளானார். வானம் திறந்திருப்பதையும் பெரிய கற்பாய் போன்றதொரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு தரையில் இறங்கப்படுவதையும் கண்டார். ஆக அவர் தரிசனத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுகிறார். எப்பொழுது? கடவுளை தேடிய பொழுது. விடுதலை பயணம் 24:15-18 வரை பார்த்தோம் என்றால், மோசே 40 பகலும் 40 இரவும் கடவுளோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.